இயேசு கிறிஸ்துவின் மூளைக்கெல்லாம் கொண்டு திருச்சபையை வைத்தேன். உமது திருப்பேரால் கூடியுள்ள மக்கள் நமக்கு பணிந்து அன்பு செய்து உம்மை பின்பற்றி உமது மாட்சியின் கோயிலாக மேன்மேலும் விளங்குவார்களாக. அவரையாக உம்மை கொண்டாடுகின்றோம். இரத்தின கற்களால் கட்டப்படும் ஆண்டவர் மகத்துவமிக்கவர், நம் இறைவனின் நகரில் மிகுந்த புகழ்ச்சிக்குரியவர். இறைவா, உமது பெயரை போலவே உமது போலும் பூமியின் கடையில் வரை எட்டுகின்றது. உமது வலக்கரம் நீதியால் நிரம்பியுள்ளது. அதன் மதில் அரண்களை உற்று பாருங்கள், அதன் கோட்டைகளை ஆய்ந்து பாருங்கள். அப்பொழுது என்றென்று முடிவில்லா காலத்திற்கும் அவரே நம் கடவுள், அவரே நம்மை வழிநடத்துபவர். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய தந்தையே, கன்னிமரியாளிடம் பிறந்த உம் திருமகனை கைகளால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து விழுந்த கல் என்று இறைவாக்கினரும் அசைக்க முடியாத அடித்தளம் என்று அப்போஸ்தலரும் அறிவித்தனர். அவர் பெயரால் நாட்டப்படும் இந்த முதற் கல்லை ஆசீர்வதித்தருளும். அவரையே அனைத்திற்கும் முதலும் முடிவுமாக அமைத்துள்ளீர்கள். அவரை பணியின் தொடக்கமும் வளர்ச்சியும் நிறைவுமாக இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தால் இந்த முதற்கல்லை இந்த அடித்தளத்தில் நாட்டுகின்றோம். இங்கே எழுப்பப்படும் கோயிலில் விண்ணக அருள் சாதனங்களின் ஆற்றலும் அருளும் விளங்குவதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரும் புகழப்படுவதாக. அவருக்கு ஆட்சியும் மாட்சியும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இப்போது அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது. அடுத்ததாக யோர்தான் நதியின் புனித நீரை அருள் பணியாளர் டைனேசி. அடுத்ததாக பெத்லகேம் நகரின் ஒலிவ மர எண்ணெய் ஊற்றப்படுகிறது. அருள் பணியாளர் ததேஸ் அவர்கள் ஊற்றுகிறார்கள். நறுமண பொருளை அருள் பணியாளர் ஆல்பர்ட் அவர்கள் இடுகிறார்கள். புனிதர்களின் நினைவாக சுரூபம் ஒன்று நமது ஊர் பெரியவர் மரிய மிக்கேல் ஆசிரியர் அவர்கள் வைக்கிறார்கள். அடுத்ததாக நமது அன்னை மரியாளை நினைவூர் வகையில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெபமாலை வைக்கிறார்கள். இப்போது நமது அன்பு ஆயர் அவர்கள் அடிக்கல்லை வைத்து அடிக்கலை வைக்கிறார்கள். அனைவரும் கைகளை தட்டி ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு தந்தையை மன்றாடுவோம். முதற்கல்லாகிய கிறிஸ்து மீது கட்டி எழுப்பப்படும் நாம் அவரது ஆட்சியை விளங்கும் உயிருள்ள கோயிலாக மாற வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். இம்மாபெரும் பணியை தங்கள் பொருளாலும் உழைப்பாலும் நிறைவேற்ற துணிந்துள்ள அனைவரும் உறுதியான பாதையாகிய திருச்சபை நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். உமது திருப்பெயரின் புகழுக்காக நாங்கள் தொடங்கிய இப்பணியில் சகோதரர் அனைவரும் தடையின்றி ஒத்துழைத்து தங்கள் விசுவாசத்திற்கும் ஆண்டவர் மகிமைக்கும் சான்று பகர தங்களை உயிருள்ள ஆலயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவின் குரலோடு ஒருங்கிணைப்போம்.
அவரே கற்பித்தவாறு நாம் அனைவரும் வானக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விடக்கூடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரை தூய தந்தையை உம்மை ஏத்தி போற்றுகின்றோம். ஏனெனில் திருக்கோயில் புதிய கோயிலை கட்டி எழுப்பும் பணியை தொடங்க இங்கு மகிழ்ச்சியோடு கூடியிருக்கும் மக்களை கருணையோடு கண்ணோக்கியுள்ளோம். இவர்கள் உமது அருளால் வான்வீடு வந்து சேரும் வரை உமது மாட்சியின் கோயிலாக வளரச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியான உள்ளத்தோடு சென்று வளர்வோம். ஆமென். இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு